மக்கள் மருந்தகம் திட்டம் அப்படிங்கிறது 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? மக்கள் மருந்தகத்துக்கும் நார்மலாக வைக்கிறாங்க இல்லையா மெடிக்கல் ஸ்டோர் இருக்குல்ல, அதுக்கும் என்ன வித்தியாசம்னா இங்கே வந்து விலை மலிவாக கிடைக்கும். மருந்துகள் வந்து ரொம்பவே மலிவான விலையில் கிடைக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் போயிட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கக்கூடிய மெடிசனுக்கும் இந்த மக்கள் மருந்தகத்தில் வாங்கக்கூடிய மெடிசனுக்கும் விலை பார்த்தீங்கன்னா 30%லேருந்து 90% வரைக்கும் மலிவான விலையில் வந்து கிடைக்கும் இந்த மக்கள் மருந்தகத்தில். ஸோ ஏழை மக்கள் வந்து மலிவான விலையில மருந்துகளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய அரசு 2008ஆம் ஆண்டு இந்த மக்கள் மருந்தகங்கள் திட்டத்தை வந்து தொடங்கியது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து இதுவரைக்கும் 10,000 மக்கள் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்தியாவிலே முதன்முறையாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலையுமே வந்து நம்ம மத்திய அரசோட திட்டமான மக்கள் மருந்தகமானது அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. எந்த நாட்டில் அது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மொரீஷியஸ் நாட்டில். ஸோ இந்த மக்கள் மருந்தகம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க.